ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கர்த்தருடைய ஆவிய புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கீழே உள்ள வசனத்தை நாம் வாசிக்கலாம். விதைக்கிறவர்கள் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதை சொல்லுங்க வாசிங்க. விழுந்தது, சீக்கிரமாய் முளைத்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும், 60ஆகவும், சிலது 30ஆகவும் வளர்ந்து பலன் தந்தது. அல்லேலூயா. 30ஆக பலன் தந்தது. இதுதான் நமக்கு வாக்குத்தத்தம். இது ஆண்டவர் இயேசு அவர் சில வார்த்தைகளை ஓமையாகவே பேசுவார். பரலோகத்தின் ரகசியத்தை பற்றி ஓமையாக பேசுவார். பரலோகத்தின் ரகசியம் அநேகருக்கு புரியாமல் இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஓமையாக பேசி அவர்களை பக்குவப்படுத்துவார். இன்றைக்கு தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தையில இதுவும் முக்கியமான வார்த்தை. விதைக்க ஒருவன் புறப்பட்டான். என்ன சொல்லுங்க? விதைக்க ஒருவன் புறப்பட்டான். விதைக்க ஒருவன் புறப்பட்டான். அவன் விதைக்கையிலே சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. எப்படி? பறவைகள் வந்து பட்சித்து போட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்? பறவை வந்து புடுங்கி போயிச்சான். ஞானஸ்தானம் எடுத்துவாங்க. ஆனால் சீக்கிரமா அவர்கள் பின்மாற்றத்தில் போயிடுவாங்க. அதற்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ரட்சிக்கப்பட்டுருவாங்க, ஞானஸ்தானம் எடுத்துக்குவாங்க, சீக்கிரமா ஞானஸ்தானம் எடுத்துக்குவாங்க, சீக்கிரமா ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள வேறு இல்லாமல் தொடர்ந்து போயிடும், காஞ்சி போயிடும். ஆனால் 4வது சொல்லப்பட்ட விதை எப்படிப்பட்டதா இருந்தது? நல்ல நிலத்தில் விழுந்த விதை. நம்மெல்லாம் எந்த கேட்டகரியில இருக்கிறோம்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நல்ல நிலத்தில் விழுந்த விதை எல்லாம் சொல்லுங்க. நல்ல நிலத்தில் விழுந்த விதை சிலது 100ஆகவும், 60ஆகவும், 30ஆகவும் பலன் தந்தது. இந்த எந்த கேட்டகரியில நம்ம இருக்கிறோம்? இதுல நம்ம எதுல இருக்கிறோம்? இது ஒரு பரலோகத்தின் ரகசியம். விசுவாசிக்கிறீங்களா? இது ஒரு பரலோகத்தின் ரகசியம். அதுதான் ஆண்டவர் பேதுருவை அழைத்து என்ன சொல்றாரு? கொடுக்கிறார். கட்டுகிறோ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்கிறீர்களோ பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்றார். எப்படி அது? யாருக்குமா கொடுக்கிறார்? அது பேதுருக்கு கொடுக்கிறார். ஏன் பேதுருக்கு கொடுக்கிறார் சொல்லுங்க? பேதுருக்கு ஏன் கொடுக்கிறார்? வாசிங்க. மத்தேயு புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை
பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்றார். தம்முடைய தேவன் பரலோகத்தின் திறவுகோலை தருகிறேன் சொல்றாரு. நான் உனக்கு தருகிறேன். பரலோகத்தின் திறவுகோல் பேதுருக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் தர அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கும் தருவதற்கு வல்லமை உள்ள தேவன், அந்த மகிமை பொருந்திய தேவன், ராஜாதி ராஜா, சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுக்கும் அந்த சாவியை தருவேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த சாவி, நீ பரலோகத்தில் எவைகளை கட்டுகிறீர்களோ பூலோகத்தில் எவைகளை கட்டுகிறீர்களோ பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பரலோகத்தில் எவைகளை கட்டுகிறீர்களோ பூலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். எவ்வளவு பெரிய ரகசியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். செய்ய முடியுமா? நீங்க அதற்கு பாத்திரவானாய் நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு பாத்திரவானாய் நடந்து கொள்ள வேண்டும். முதலாவது, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களாய் உங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்னா, வாசிப்போம் 18:3 வாசிங்க. 18:3 நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறார். எப்படி வாழணும்னு சொல்லிட்டு, சிறு பிள்ளையை போல் வாழணும். இந்த குழந்தை எப்படி இருக்கு? இந்த குழந்தைய நீங்க அடிச்சா கூட, ஏதாவது நீங்க சமாதானப்படுத்தினா உடனே வாங்கி சாப்பிடும். சாக்லேட் கொடுத்து பாருங்க, உடனே வாங்கி சாப்பிடும். அதே போல இராவிட்டால் நீங்க பரலோகத்தின் ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்ற. அப்போ சிறு பிள்ளையை போல் இருந்தால் முதலாவது திறவுகோல் உங்ககிட்ட தான் இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதலாவது திறவுகோல், அதாவது சாவியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற கீ. கர்த்தர் கொடுக்கிற அந்த கீயை வாங்கிட்டு நீங்க பூலோகத்தில் எவைகளை கட்டுகிறீர்களோ பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்று சொல்லியிருக்கிறாரு. கர்த்தர் கொடுக்கிற அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். பரலோகத்தின் ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த வார்த்தைக்கு நாம் ஒப்பாக நடந்து கொள்ள வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? அந்த வார்த்தை மிகவும் முக்கியமானது. பரலோகத்தின் ரகசியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிறு பிள்ளையை போல் இராவிட்டால், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளைகள் கூட இன்னைக்கு எப்படிப்பட்டவர்களா இருக்காங்க? பயங்கரமான கோபத்தை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இவர் சொல்லப்பட்ட சிறு பிள்ளைகள் அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க? இன்னைக்கு இருக்கிற சிறு பிள்ளைகளை நீங்க இப்போ இந்த தம்பி கிட்ட குழந்தைகிட்ட இந்த இதை பிடிக்கிறது பயங்கர கோபம் வரும். இப்ப இருக்கிற பிள்ளைங்க அடிச்சுடுவாங்க. எங்க எப்சிபா அவன் ஓடி வந்து தாத்தா உன் வயிற்றுல குத்த போறன்னு சொல்லிட்டு ஒரே குத்துறான். அதுதான் சிறு பிள்ளை போலிராவிட்டால் பரலோகத்தின் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டோம். ஆண்டவர் கொடுக்கப்பட்ட அந்த சிறு பிள்ளை திறவுகோல் நமக்கு, பரலோகத்தின் திறவுகோல் உங்களுக்கு குணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. விசுவாசிக்கிறீங்களா?
நீங்க எது கேட்டாலும் அது நடக்கும். உலகத்துல இருந்து நீங்க எது கேட்டாலும் நடக்கும். பூமியிலிருந்து, சபையிலிருந்து, குடும்பத்திலிருந்து, வீட்டில இருந்து நீங்க எது கேட்டாலும் கிடைக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க எது கேட்டாலும் கிடைக்கக்கூடியது தான் திறவுகோல். விசுவாசிக்கிறீங்களா? அந்த ராஜ்யத்தின் திறவுகோல் உங்ககிட்ட இருக்கு. பேதுருக்கு மாத்திரம் அல்ல, உங்களுக்கும் கொடுத்திருக்கிறான். அந்த திறவுகோலை நீங்க யூஸ் பண்றதே கிடையாது, பயன்படுத்துறதே கிடையாது. அந்த சாவியை நீங்க என்ன பண்றது இல்ல, போட்டு திறந்து நீங்க ஆண்டவரோடு பேசலாம். ஆண்டவரே, எனக்கு இது தேவை, கேளுங்க. எனக்கு இன்னைக்கு 1,00,000 ரூபாய் தேவை, கேளுங்க. எனக்கு தேவைப்படுது, கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு சுகம் தேவைப்படுது, நம்ம கேட்கணும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். ஒருத்தரா சுமந்தா பாரம் அதிகமாயிடும். அதனால ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமங்க. ஈஸியாகிடும், லகுவாயிடும். கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி தருவாங்க. அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த திறவுகோல், நீங்க எது கேட்கறீங்களோ அது நடக்கும். அதற்காகத்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு பேதுருவை பார்த்து, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? பேதுரு சொல்றாரு, சீமோன் பேதுரு சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். அப்போ ஜீவனுள்ள தேவனாகிய குமாரனின் கிறிஸ்து என்றார். அப்போ அவர் சொல்றாரு, இது உனக்கு யார் தெரிவிக்கல? யார் சொல்றாங்க? மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ பரலோகத்தின் பிதா உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ அதற்காகத்தான் ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்தின் பிதாவு உன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார்னா, நீ சாதாரண ஆள் இல்லப்பா, உனக்கு ஒரு சாவியை கொடுக்குறேன், நீ வச்சுக்கோ. பரலோகத்தின் ரகசியத்தின் சாவியை உனக்கு தரம்பா. இன்னைக்கு தேவ ஜனமே, பரலோகத்தின் பற்றி நீங்க அறிந்து கொண்டீர்கள் என்றால் யார்கிட்டயும் பகையா இருக்க மாட்டீங்க, யார்கிட்டயும் அல்லேலூயா சண்டை போட மாட்டீங்க, யார்கிட்டயும் விரோதமா இருக்க மாட்டீங்க, எதையும் பெருசா எண்ண மாட்டீங்க. வேற உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க. எல்லாம் என்னென்ன சபையில ஜெபம் நடக்குதோ அதுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குடும்பத்துல போய் சண்டை போட மாட்டீங்க. ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபிப்பீங்க, பின்மாற்றக்காரர்களுக்காக ஜெபிப்பீங்க, சபைக்கு வராதவர்களுக்காக ஜெபிப்பீங்க. சபைக்காக கண்ணீர் விட்டு அழுவீங்க. உங்களுக்கு பரலோக ரகசியம் தெரிஞ்சிச்சு. பரலோக ரகசியம் உனக்கு தெரிய வேண்டும். அதற்காக தான் சொல்றாரு, உனக்கு யார் வெளிப்படுத்தினது? பரலோக பிதா. பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். மகனே, உனக்கு இனி நான் உனக்கு சாவியை கொடுக்கிறேன், நான் உனக்கு சாவியை கொடுக்கிறேன் என்று சொல்றார். இன்றைக்கு தேவ ஜனமே, பரலோகத்தின் ரகசியத்தையும் பரலோகத்தின் வெளிப்பாடுகளையும் அறிந்து கொள்வதற்கு உனக்கு சாவியை கொடுக்கிறார். பரலோகம் எப்படி இருக்கும்? சாதாரண ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் பாருங்க, அம்பானி கட்டி இருக்கிற வீட்டில் பாருங்க, எவ்வளவு தங்கம், எவ்வளவு வைரம். அதை விட எல்லாம் அழிந்து போகும். கைவேலை இல்லாத பொன் வீடு இங்கு அமைந்திருக்கிறது. அதை ஆண்டவர் காண்பிப்பார். அந்த ரகசியத்தை நமக்கு அறிவிப்பார்.
அந்த ரகசியத்தை நீங்கள் அறிந்தால் எவ்வளவு மன மகிழ்ச்சி, எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ஹalleluya நல்ல ஹாப்பினஸ், எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கு. கவலைப்பட மாட்டீங்க. இந்த உலகத்தை பற்றின கவலையே வராது. ஆண்டவர் உங்களுக்கு எப்பொழுதுமே கூட இருக்கிறதை நீங்க அறிந்து கொண்டே இருக்கலாம். அந்த பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. வாசிங்க மத்தேயு 4:10. பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று. ஆமென். ஹalleluya. பாருங்க, பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கா? சமீபத்திருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை பற்றின ஞானம், அறிவு நமக்கு வேணும். பரலோகம் சமீபித்திருக்கிறது. இன்னைக்கு தேவ ஜனமே, பூலோகத்தில் எவைகளை கட்டுகிறீர்களோ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்கிறீர்களோ பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இன்னைக்கு சபைக்கு வந்துட்டா நிச்சயமா ஆண்டவர் இந்த நாளில வந்துட்டாரு அப்படின்னா நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதற்காகத்தான் நமக்கு இதுதான் வழி. ஆண்டவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்றாரு. என்னை இல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்துல வராம, என்னை இல்லாத வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்றாரு. நான் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சபையில இருக்கிறார். சபையை அவர் நேசிக்கிறார். ஆண்டவர் தலையா இருக்கிறார் சபைக்கு. அவருடைய சரீரம் இந்த சபை. அந்த சரீரமாகிய சபைக்கு நாம் எல்லாரும் என்னவா இருக்கிறோம்? அவயங்களா இருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் அவயங்கள். அவயங்கள் என்றால் எப்படிப்பட்டதா இருக்கணும்? இப்போ என் கையில அடிபட்டுச்சு. இந்த அவயங்கள் இதுதானே அடிபட்டதுன்னு சொல்லிட்டு இந்த கை சும்மா இருக்குமா? இல்லை என் கண்ணு சும்மா இருக்குமா? சொல்லுங்க. இதுக்கு என்ன பண்ணும்? திருப்பி ஒரு கட்டு கட்டி, மருந்து வச்சு கட்டு கட்டி போடும். இல்லை என் கண்ணில் அடிபட்டுச்சு, கண்ணு சும்மா இருக்குமா? இமை சும்மா இருக்குமா? சும்மாவே இருக்காது. பொட்டு பொட்டு பொட்டுன்னு வச்சுக்கணும். அதே போலதான் இந்த சபைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க அவைகள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும். ஒன்று சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். இதுதான் பரலோகத்தின் ரகசியம். விசுவாசிக்கிறீங்களா? இதுதான் பரலோகத்தின் ரகசியம். இந்த சபையில எவைகளை கட்டுகிறீர்களோ, அதாவது இந்த பூலகத்தில் எவைகளை கட்டுகிறீர்களோ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலகத்தில் எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த சபையிலிருந்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு மிகவும் ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்ய காத்திருக்கிறார். இந்த சபையிலிருந்து உங்களுக்கு பெரிய அற்புதம் நடக்கும். இதுவரையிலும் நடக்கலையே. இந்த மாசம், இந்த வருஷம் வாக்குத்தத்தம் பண்ணினது எனக்கு நடக்கலையே என்று நீங்க நினைக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக்குவார், மேன்மையா வைப்பார் என்பதை உங்களுக்கு இது ஒரு நடக்காமல் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு இந்த நிமிஷம் கூட நான் நடத்துவேன், உன்னை மேன்மையாக்குவேன் சொல்றேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க? வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை முறியடித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிபெடுத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க? முதல் திறவுகோல் சிறு பிள்ளை போல் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டார். அப்படி பரலோகத்தின் ராஜ்யத்தின் திறவுகோல் கிடைக்காது. இரண்டாவது திறவுகோல்னா வாசிப்போம். யோவான் 3:5. யோவான் 3:5. இயேசு பிரதித்திரமாக
ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஏன் ஒரு வாட்டி சொல்லக்கூடாது? மெய்யாக நான் சொல்றேன்னு சொல்லக்கூடாதா? ஏன் வலியுறுத்தி சொல்றாரு? ஞானஸ்தானம் எடுக்காதவர் எத்தனை பேர் இருக்கீங்க? ஞானஸ்தானம் எடுக்காதவங்க இருக்கீங்களா? இங்க இருக்கீங்களா? ஞானஸ்தானம் எடுக்கல 1, அப்புறம் 2. வேற யாரும் இங்க ஞானஸ்தானம் எடுக்கல? கை தூக்கு. உங்களுக்கு வயசு ஆயிடுச்சு, நீங்களா எலிஜிபிள். 1 2 3 4 4-5 பேர் இருக்கீங்க இந்த இடத்துல. பெண்கள்ல 3-4-5 பேர் இருக்கீங்க. இந்த சைடு ஒரு 2 பேர். ஞானஸ்தானத்தை பற்றி வலியுறுத்துகிறார். அப்போ திறவுகோல் உங்களுக்கு வேணும்னா, சாவி வேணும்னா, பரலோகத்தின் ரகசியத்தின் சாவி உங்களுக்கு வேணும்னா ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகணும். ஏன்னா இது இயேசு கிறிஸ்துவின் வாயினால் சொல்லப்பட்ட வார்த்தை. வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், அவருடைய வாயினால் சொல்லப்பட்ட வார்த்தை. உங்க வீட்டுல நீங்க ரெட் பைபிள் யாருன்னா வச்சிருக்கீங்களா? ரெட் பைபிள் 900 ரூபாய் அல்லது 1200 ரூபாய். ஒரு மொபைல் போனு 30,000 60,000 70,000 50,000 வாங்குறீங்க. ஒரு பைபிள், நல்ல ஒரு பைபிள், இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தை ரெட் கலர் இங்கினால் எழுதியிருக்கும். அதை எழுதி இருக்கிறத நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தை உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அது 800 ரூபாய் 900 ரூபாய் 1200 ரூபாய்க்குலாம் இருக்குது. அதை வாங்கி படிங்க, மிகவும் அவசியமானது. இதில் சொல்றாரு, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவனும் பிரவேசிக்க முடியாது. எங்க பிரவேசிக்க முடியாது? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரலோக சாவி உனக்கு கிடைக்காது என்று கர்த்தர் சொல்ற. நான் சொல்லலைங்க, கர்த்தர் சொல்லுகிறேன். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே என்ன வசனம் நான் கொடுக்கணும், என்ன வார்த்தை பேசணும் அப்படின்னு கேட்கும்போது இதுதான் சொல்றேன். சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். காது இருக்கா நமக்கு? கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. காது இருக்கா? வாலிப பிள்ளைகளே, காது இருக்கா? காது இருக்கா? சொல்ல செக் பண்ணி பாருங்க, காது இருக்கான்னு பாருங்க. இல்ல கம்பல் போட்டு அடிச்சிட்டீங்களா? கம்பல் போட்டு அடிச்சிட்டீங்களா? இல்ல முடியை தூக்கி போட்டு அடிச்சிட்டீங்களா? ஒரு இலங்கை நாட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு போதகர் கிளம்பிட்டார். அவர் ஒரு வேக்சின் போடாததுனால அவரை வெளியேற்றிட்டாங்க. அவர் பிரயாணம் 10 நாள் தள்ளி போட்டாங்க. வேக்சின் போட்டுன்னுவா. இவரும் எவ்வளோ இது பண்றாரு, முடியல. என்ன பண்றாரு? 10 நாள் வெயிட் பண்றாரு. ஒரு சின்ன நாட்டு அரசாங்கமே ஒரு வேக்சின் போடாததுனால என்ன கொடுக்குது? என்ன ஆச்சு? தடை செய்யறாங்கன்னா, இப்போ நீ ஞானஸ்தானம் எடுக்காத பரலோகம் போக முடியுமா? சொல்லுங்க, பரலோகம் போக முடியுமா? ஞானஸ்தானம் மிகவும் முக்கியம்.
திறவுகோலை வாங்குறது மிக முக்கியம். சாவியை வாங்குறது மிக முக்கியம். பரலோகத்தின் சாவி உனக்கு கொடுக்கப்படும். அந்த சாவி எது? நீ ஜெபிக்கிற ஜெபம் தான். அந்த சாவி எது? நீ ஜெபிக்கிற ஜெபம். அதுதான் திறவுகோல். விசுவாசிக்கிறீங்களா? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. நாகமான் என்ற ஒரு படை தளபதி, அவருக்கு பெரும் குஷ்டம் ஏற்பட்டது. பெரும் குஷ்டம் ஏற்பட்டு அவருடைய வாழ்க்கை மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டது. ஒரு சிறையிருப்புல அதாவது இஸ்ரவேல் ஒரு குழந்தை, அதாவது பெண், சிறு பெண்ணை சிறைப்பிடிச்சிட்டு கொண்டு போய் அவங்க வீட்டில் வேலை செய்வதற்கு வச்சுட்டாங்க. வாசிப்போம் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5 தேவனுடைய வார்த்தையின்படியே, மனுஷனுடைய வார்த்தையின்படியே 7 தரம் முழுகின போது அவனுடைய மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி சுத்தமானான். இப்பொழுது பாருங்க, இது ஏன் சொல்ற அப்படின்னா, அவன் ஒரு பயங்கரமான பெரும் குஷ்டவாதி. பயங்கரமான குஷ்டம் அவனுக்கு ஏற்பட்டு, ஆனா பெரும் தளபதி. அந்த வீட்டில் சிறைப்பிடித்து இருக்கிற பெண் ஒரு, அதாவது எங்க பெண் அது சீரியாவிலிருந்து இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை என்ன பண்ணிட்டாங்க? சிறைப்பிடித்து கொண்டு வீட்டுல வச்சுட்டாங்க. அவ வேலை செய்யறதா மாறிட்டான். அவ சொல்றா எஜமானுக்கு, எங்க தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, நீங்க போய் அந்த தீர்க்கதரிசி கிட்ட போய் ஜெபம் பண்ணா போதும், அவர் ஜெபம் பண்ணிடுவாரு, இல்லாட்டி என்ன பண்ணிடுவாரு, சுகமாக்கிடுவாரு, சொஸ்தமாக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறான். உடனே அவர் என்ன பண்ணிட்டார்? போயிட்டாரு. என்னென்ன எடுத்துட்டு போறாரு? பொண்ணு, வெள்ளி, தங்கம் எல்லாத்தையும் கொண்டு போறாரு. 10 ட்ரெஸ், புது ட்ரெஸ்ஸுங்களாம் எடுத்துட்டு போறாரு. போயிட்டு யாரை போய் பார்க்குறாரு? எலிசாவை போய் பார்க்குறாரு. எலிசாவை பார்த்த உடனே எலிசா இவரை தொட்டு எண்ணெய்லாம் பூசி கை காலெல்லாம் மசாஜ் பண்ணி விடுவாருன்னு நினைச்சாரு அவரு. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு? எங்க நாட்டுல யோர்தான் ஒரு நதி இருக்கு, அங்க போய் 7 முறை நீ ஸ்நானம் பண்ணுப்பான்னு சொல்லிட்டாரு. இவனுக்கு கோபம் வந்துடுச்சு. யாருக்கு? நாகமானுக்கு கோபம் வந்துச்சு. எங்க ஊர்ல இல்லாத நதியா, எங்க ஊர்ல இல்லாத ஆறா, எங்க ஊர்ல இல்லாத கடலா? அவரு என்ன நினைச்சு, நான் நினைச்சது மாதிரி நடக்கலையே. நான் நினைச்சேன் அவரு என் மேல எண்ணெய் பூசி எனக்காக ஜெபம் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நினைப்பார், அவருடைய எண்ணம். இவர் என்ன பண்ணிட்டாரு? முறுமுறுத்துன்னு போறாரு. போற வழியில எலிசாவுடைய வேலைக்காரன், அதாவது எலிசாவுடைய வேலைக்காரன் என்ன பண்றாரு? சொல்றாரு, அப்பா அவர் சொன்னபடி நீ செய், தீர்க்கதரிசி சொன்னதுபடி செய், கேயாசி சொன்னதுபடி செய்யின்னு சொல்றாரு. செஞ்சுதான் பாருப்பா அப்படின்னு சொல்றாரு. உடனே என்ன பண்றாரு அவரு? சரி செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு இதோட செய்யறாரு, திருப்தி இல்லாத செய்யறாரு. உடனே அவருக்கு என்னாச்சு? சுகம் உண்டாயிடுச்சு. அதுதான் 14வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம்
ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல சிறு பிள்ளையின் மாம்சம் போல் ஆயிற்று. விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு அந்த நாகம்மான் இந்த எலிசா சொல்ற பேச்சு கேட்கலன்னா அவனுடைய குஷ்டம் எந்த நாளுக்கும் போயிருக்காது. இன்றைக்கு தேவ ஜனமே, ஆண்டவருடைய பிள்ளைகள் சபையிலிருந்து சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நம்ம கஷ்டம் என்றைக்கும் மாறாது. சில பேர் சொல்லுவாங்க, என் கஷ்டம் மாறிடுச்சுன்னா நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேயா, என் சூழ்நிலை கஷ்டங்கள் என்னை விட்டு விலகிச்சுன்னா ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேயா. என் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறையா. கண்டிப்பா ஆண்டவர் சொல் பேச்சை கேட்காம எதுவுமே நடக்காது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் நமக்கு கூடவே இருக்கிறார். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். அப்போ ஆண்டவர் சொல்றபடி நீ கேட்கணும். ஒரு சாதாரண ஒரு இலங்கை நாடு, சின்ன நாட ஒரு வேக்சின் போடலன்னா உள்ள ஏத்த மாட்டாங்கள. அப்போ நம்ம நாடு, நம்முடைய தேசம் எப்படிப்பட்டது? பரலோக தேசம். அந்த தேசத்தின் வார்த்தைகளை நீ கேட்காமல் ஒரு நாளும் நீ பரலோகம் போக முடியாது. ஒரு நாளும் உனக்கு இருக்கிற கஷ்டம் மாறாது, சூழ்நிலைகள் மாறாது. இன்றைக்கு தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிந்தவர்களாய் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வலியுறுத்தி சொல்லுகிறார். இன்றைக்கு தேவ ஜனமே, கர்த்தருக்கு தம்மை அர்ப்பணிங்க. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய ஜாதியை ஆக்குவார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று சொல்றார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க. எவ்வளவு நாள் நீ தாமதம், அவ்வளவு நாள் நமக்கு கஷ்டங்கள் போகாது. எவ்வளவு நாள் நீ எல்லாத்தையும் வெளியே நீங்க உங்களுக்காக இதை மாத்திக்காதீங்க. உங்களுடைய கன்வீனியன்ஸுக்காக, உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்காக எல்லாத்தையும் மாற்றிக்க கூடாது. ஆண்டவருக்காக தங்க அர்ப்பணிங்க. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ள தேவன், ராஜாதி ராஜா, உங்களோடு பேசுகிற தேவன் இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்காக தான் சொல்றாரு 16:16 சொல்றாரு, மார்க் 16:16, நீங்கள் ரட்சிக்கப்படுவான், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசம் இல்லாதவன் ஆக்கினைக்குள்ளாக. ஆகவே நீங்க விசுவாசிகளா வந்துட்டீங்க, சபைக்கு வந்துட்டீங்க, அப்புறம் எதுக்கு நம்ம பேசணும்? ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும், வாழ கற்றுக்கொள்ளும். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய திட்டங்கள் வச்சிருக்கிறார். பெரிய ஹல்லேலூயா திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகிற சாவி சாதாரண சாவி அல்ல. நீ இங்கிருந்து ஜெபிக்கும் போது நன்மை நடக்கும். உன் குடும்பத்திற்கு யாருக்கு ஜெபிக்கிறியோ அற்புதம் நடக்கும். உன்னுடைய தகப்பனாருக்காக நீ ஜெபிக்கும் போது அதிசயம் நடக்கலையோ, அற்புதம் நடக்கலையோ, கர்த்தர் எவ்வளவு பெரிய நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறாரு. ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணிங்க. வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, பெரியவர்களை, ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிங்க. நீ பூலகத்தில் எவைகளை கட்டுகிறோ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பரலோகத்தில் எவைகளை கட்ட வைக்கிறோ பூலகத்திலும் கட்ட வைக்கப்பட்டிருக்கும். திறவுகோலை உனக்கு தருகிறேன்னு சொல்றாரு. நீ நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கிற, எந்த 30, 60, 100 பலன் பெற வேண்டும் என்றால் 30,
60 100 பலன் பெற வேண்டும் என்றார். இன்றைக்கு அல்லேலூயா, நீ ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் கிடைக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணிங்க. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுமா, எல்லாரும் எழுந்து நிற்போமா, எல்லாரும் தன்னை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னீரப்பா, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி முதலாவது திறவுகோல் கிடைக்காது என்று சொன்னீர்கள். சிறுபிள்ளை போல இராவிட்டால் சிறுபிள்ளை போல ஆண்டவரை மாறுவதற்கு ஆண்டவரே திறவுகோலை கொடுத்து சாவி கொடுத்து அனுப்புங்க ஆண்டவரே. அதே போல அல்லேலூயா, ஒரு ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவிட்டாலும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. சிறு தேசமாகிய அல்லேலூயா இலங்கை தேசம் அல்லேலூயா பரலோக தேவனின் தேசம் ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய தேசத்தில் நாங்கள் நித்திய வாழ்க்கை வாழ்வதற்கு, நித்தியத்துக்குள் நடப்பதற்கு, நித்தியமா ஜீவிப்பதற்கு எங்களுக்கு ஒரு வாசலை திறந்திருக்கிறாச்சா. அந்த வாசல்ல பிரவேசிக்க எங்களை ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எல்லாரும் சொல்லுங்க, எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இந்த பாத்துல அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாம மகிமைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன்னை சமாதானம் கட்டளையிட கடவர். உமக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். கர்த்தாவே, இந்த நாளிலே ஒவ்வொருக்கும் சமாதானத்தை கட்டளையிடும்படியாக அந்தவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக பெரியவர் சிறியவர் சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஐக்கியமும் சமாதான சுகமும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் அல்லேலூயா கிறிஸ்து வருகை மற்றும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்தி செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.